உடைய ஆற்றல் மிக்க செயல் வீரர் செயல்மரவர் அங்கமுத்தவர்களே, மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய துணை செயலாளர், எங்கிருந்தாலும் இந்திய துணைக்கண்டத்தின் எங்கிருந்தாலும் குறிப்பாக நம்முடைய லால்குடியிலிருந்து மும்பை வரையிலும் தந்தை பெரியார் அவருடைய கருத்துக்களை விதைப்பதிலே முனைப்போடு பணியாற்றக்கூடிய சீரிய சிந்தனையாளர், சிறந்த கருத்தாளர், எங்களுடைய நிரந்தர பாராட்டுக்குரிய ஐயா சித்தார்த்தன் அவர்களே, மாவட்ட பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய துணை செயலாளர் மானமிகு தோழர் செல்வி அவர்களே, மண்ணச்சநல்லூர் மேனாள் ஒன்றிய செயலாளர் சிவசங்கரன் அவர்களே, தொழிலாளர் அணியின் செயலாளர் அசோகன் அவர்களே, புள்ளம்பாடி ஐயா திருநாவுக்கரசு அவர்களே, நகர தலைவர் முத்துச்சாமி அவர்களே, கூத்தூர் தலைவர் பாபு அவர்களே, திருமங்கலம் தலைவர் மருதை அவர்களே, மானமிகு ஆரோக்கியசாமி அவர்களே, தனபால் அவர்களே, மருதூர் தலைவர் கனகராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே முன்னிலை இருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ் அவர்களே, மாவட்ட அமைப்பாளர் அறிவழகன் அவர்களே, இளைஞரணி துணை செயலாளர் வீரமணி அவர்களே, நிகழ்வாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய மணிவாசகம் அவர்களே, தொடக்கத்தில் கழகத்தினுடைய எழுச்சி பாடல்களை பாடியிருக்கக்கூடிய கழகத்தினுடைய இசை முரசு எங்களுடைய பாராட்டுக்குரிய மானமிகு இசை கலைமணி பொற்செடியன் அவர்களே, சிறப்பாக இந்த நிகழ்வை உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் காண்பதற்கு, கண்டு கேட்டு கருத்துக்களை பெறுவதற்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக அறிவியலை அறிவொளி காணொளி வாயிலாக சிறப்பாக பயன்படுத்தி உலகெங்கும் இருக்கக்கூடியவர்கள் பார்ப்பதற்காக இதை ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க ஈடு இணையற்ற செயல் வீரர் அருமை நண்பர் மானமிகு அரும்பாக்கம் தாமோதரன் அவர்களே, அருமை பெரியோர்களே, பெருமைக்குரிய தாய்மார்களே, இளைஞரணி மாணவரணி தொழிலாளர் அணி தோழர்களே, முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர்களே, சிறப்பாக இந்த நிகழ்விலே சொல்லக்கூடிய கருத்துக்களை செய்மடுக்கக்கூடிய அனைத்து கட்சிகளை சார்ந்த நண்பர்களே, கட்சிகள் சாராத அருமை தமிழ் பெருமக்களே, உங்கள் மத்தியில் மந்திரமா தந்திரமா என்கின்ற சிறந்த அறிவியல் விளக்க நிகழ்ச்சியினை நீங்கள் சிந்திக்கவும் அதோடு சிரிக்கவும் மிகச் சிறப்பான கருத்துக்களை அள்ளி வழங்கி சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய மூடநம்பிக்கை ஒழிப்பு பிரச்சார பீரங்கி எங்களுடைய பாராட்டுக்குரிய அருமை இந்த நிகழ்வுடைய இங்கே சிறப்பாக நிகழ்ச்சியை செய்திருக்கக்கூடிய உரத்தநாடு சுடர்வேந்தன் அவர்களே, கடமையாற்றக்கூடிய காவல்துறை பெருமக்களே, ஊடகத்துறை நண்பர்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கம். அருமை நண்பர்களே, இன்றைய தினம் லால்குடியில் மாவட்ட ஒன்றிய கழகத்தின் சார்பில் வைக்கம் வெற்றி முழக்கம் என இன்றைக்கு சிறப்பானதொரு நிகழ்வினை மாவட்ட கழகமும் ஒன்றிய கழகமும் பிற துணை அமைப்புகளெல்லாம் சேர்ந்து பகுத்தறிவாளர் கழகம் என எல்லோரும் சேர்ந்து சிறப்பான இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு மிக முக்கியமாக வைக்கம் அந்த மிகப்பெரிய போராட்டம், வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு, அந்த நூற்றாண்டினை தமிழ்நாடும் வைக்கம் எந்த மாநிலத்தில் இருக்கிறதோ அந்த கேரளமும் 2 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் இணைந்து 2 மாநிலமும் கைகோர்த்து ஒன்று சேர்ந்து இந்த நூற்றாண்டு விழாவினை, வைக்கம் போராட்ட நூற்றாண்டினை எழுச்சிமிகு விழாவாக அருமை தோழர்களே, பெரியோர்களே, கேரளம் வைக்கத்திலே நடத்தி அந்த நிகழ்விலே நம்முடைய வணக்கத்திற்குரிய திராவிடர் கழக தலைவர்
தமிழர் தலைவர் தந்தை பெரியார் தந்தை பெரியாருக்கு பின் இந்த இயக்கத்தையும் இந்த லட்சியத்தையும் முன்னெடுக்கக்கூடிய நம்முடைய அருமை தலைவர் ஐயா டாக்டர் வீரமணி அவர்களை அழைத்து பெருமை சேர்த்து மிகச் சிறப்பானதொரு விழாவினை 2 மாநிலங்கள் இணைந்து நடத்தி வைக்கம் போராட்டத்தினுடைய சிறப்பை, எழுச்சியை, முக்கியத்துவத்தை, வைக்கம் போராட்டத்தால் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை மிகச்சிறப்பாக நடத்தி சிறப்பித்திருக்கிறார்கள். அந்த நிகழ்வை எடுத்துச் சொல்லத்தான் நாடெங்கும் பொதுக்கூட்டங்களை 100 பொதுக்கூட்டங்களை வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டில் 100 நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த பிரச்சாரங்கள் மூலமாக 100 இடங்களிலே மக்களுக்கு அந்த வைக்கம் வரலாற்றை சொல்ல வேண்டும் என தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்களுடைய ஆணைப்படி இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் தொடக்கமாக நம்முடைய சுடர்வேந்தன் அவர்கள் மந்திரமா தந்திரமா என்கின்ற நிகழ்ச்சியினை நடத்தியதும் மிகச்சிறந்த பொருத்தமானது. ஏனென்றால் வைக்கம் போராட்டம் மனித சமத்துவத்திற்காக நடைபெற்ற போராட்டம். மனித சமத்துவத்திற்கு எதிரான ஜாதி இழிவை எதிர்த்து நடைபெற்ற போராட்டம். இந்திய துணைக்கண்டத்தில் ஜாதியை உருவாக்கிய பார்ப்பனர் ஆதிக்கத்தை எதிர்த்து தகர்ப்பதற்காக தந்தை பெரியார் நடத்தி வெற்றி கண்ட போராட்டம். அப்படிப்பட்ட ஜாதியை ஒழித்து சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய பெரியாரினுடைய கொள்கைக்கு பெரிய தடையாக இருப்பது ஜாதியை உருவாக்கிய பார்ப்பனர்கள், ஜாதியை உருவாக்கிய மதம், ஜாதியை உருவாக்கிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் மட்டுமல்ல, அதை புரிந்து கொள்ள முடியாதவருக்கு, அவற்றை தெரிந்து கொள்ள முடியாதவருக்கு ஒரு தடையாக இருப்பது மூடநம்பிக்கை. எனவே எவ்வளவு சொன்னாலும் இந்த மூடநம்பிக்கை இருப்பதனால்தான் உண்மையை மக்கள் தெரிந்து கொள்ள முடியாமல் அவரவர்களும் இது கடவுள் ஏற்பாடு, இது சாமி ஏற்பாடு, இது கடவுளா பார்த்து செஞ்சது அப்படின்னு அங்கே மறுக்கிறார்கள், வேறொரு பக்கம் திசை திருப்புகிறார்கள். எனவேதான் கிட்டத்தட்ட 2700 ஆண்டு காலத்திற்கு இந்த பிரச்சனை தொடர்கிறது. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத கொடுமையாக இருக்கக்கூடிய ஜாதி, அந்த ஜாதியை ஒழிப்பதற்கு எல்லாரும் தயாராக இருப்பாங்க. அதில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பேருந்தில் போகிறோம், ஒரு குழந்தை அழுவுது, என்ன காரணம்னு தெரியாது. அவங்க அம்மா வச்சுருக்காங்க, அப்பா இருக்காரு, பாட்டம் யாரும் இருக்காங்க, எல்லாம் அழுதுகிட்டே இருந்தால் அந்த பேருந்தில் போகிற எல்லாருமே ஏன் இந்த குழந்தை அழுவுது, ஏன் இந்த குழந்தை அழுவுது உடனே விசாரிக்கிறாங்க. சில பேர் சாக்லேட்டு கொண்டா கொடுக்குறாங்க, சில பேர் என்னம்மா சாப்பிட்டுச்சுன்னு கேட்குறாங்க, சில பேர் என்னம்மா காய்ச்சலாமான்னு கேட்குறாங்க, என்னம்மா பண்ணுதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அது எந்த ஜாதி பிள்ளைன்னு யாருக்கும் தெரியாது, அது எந்த ஜாதிக்கார விட்டு பிள்ளைன்னு யாருக்கும் தெரியாது. அந்த பேருந்தில் யாரும் அதை பற்றி கேள்வி கேட்குறதும் கிடையாது, நினைக்கிறதும் கிடையாது. இல்லை என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, பச்சை பிள்ளை அழுவுத தான் விட்டு தான் பெற்ற பிள்ளை மாதிரி பதறாங்க, கதறாங்க. ஒரு கட்டத்தில் பஸ்ஸை நிறுத்தியாங்கிறான் சில பேர். ஓ நிறுத்தியா, வண்டி நிறுத்தியா, டிரைவர் சண்டைக்கு போயிடுவான் போல, நிறுத்தியா புள்ள அழுது நிறுத்தியாது. அவன் டிரைவருக்கு அந்த ஆளுக்கு கொண்டு போய் அப்படி என்னையாது, நான் ஓட்டுறதுக்கும் புல் அழுகுறதுக்கும் என்ன செஞ்சது. சரி என்னமும் பரவாயில்ல, புல் அழுகுன்னு சொல்கிறாங்க, மீறி ஓட்டினாக்கா பஸ்ஸை கொளுத்தி விட்றானுவன் அப்படின்னு பயந்து நிறுத்துற, ஆஸ்பத்திரி கொண்டு போகணுமாங்கிறாங்க. அப்போ இந்த குழந்தை எந்த வயது, இந்த குழந்தை என்ன ஜாதின்னு தெரியாது. ஆனால் அந்த நேயருக்கு பாருங்க, அந்த குழந்தை மீது இருக்கக்கூடிய இந்த பாசம், அந்த உயிர் மீது உள்ள பாசம், இது எதை காட்டுது? இயற்கையில் மனிதனுக்கு மனித உறவை தவிர வேறு எந்த விதமான மனிதனிடம் வெறுப்பு இல்லை என்பதை காட்டுகிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இது பெரிய உதாரணம்லாம் சொல்ல வேண்டாம், உடனே இதாகுது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இவ்வளவு ஜாதியும் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ஜாதியை உருவாக்கப்பட்ட நிலையில் அதை ஒழிப்பதற்காக ஒரு போராட்டம் நடத்த வேண்டி இருக்கு, இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைப்பதற்கு 100 ஆண்டு ஆகிருக்குங்க. வைக்கத்தில் நடந்து 100 ஆண்டு ஆகிருக்கு. வைக்கம் போராட்டத்தில் பெற்ற வெற்றியால் பெரிய மாற்றம் வந்திருக்கு உண்மை, ஜாதியெல்லாம் குறைந்திருக்கு உண்மை. ஓரளவு அதனுடைய சல்லி வேரெல்லாம் அறுத்தாச்சு, பக்க வேரெல்லாம் அறுத்தாச்சு.
கொஞ்சம் இந்த ஆணி வேர் மட்டும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதில் வெந்நீர் ஊற்றிக்கிட்டு தான் இருக்கான். ஒரு நாளைக்கு பிடுங்கி எரியதான் போகுது. ஆனால் மொத்தமாக நடக்கலை. இன்னமும் விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்டம் போயிட்டே இருக்கு. அதை எடுத்து சொல்லுவது இவ்வளோ காலம் வேணுமா? எது சரி தப்புன்னு உணர்வதற்கு இவ்வளோ காலம் வேணுமா? ஏங்க, ஒரு காலத்தில் சைக்கிளே இல்லை. இன்னைக்கு ஒரு 2 வீலர் பைக்கை 5 லட்ச ரூபாங்கிறான், 10 லட்ச ரூபாங்கிறான். சும்மா ஒரு சாதாரண ஒரு சைக்கிள்லேயே ஒரு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அந்த வண்டியை ஒன்றாவது இறக்குமதி பண்ணோடனே அதை ஓட்டுறவன் தான் பெரிய டாப்புலாம். அதை ஓட்டுறவனை பார்த்து பின்னால் ஓடலாம் பல பேர். அது என்னமோ டிக்கெட்டுக்குன்னு ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு 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 ஆள் உட்காரத்துக்கு தான் ஒரு சீட்டு இருந்துச்சு. இப்போ என்னடானாக்க 5 லட்சங்கிறான் பைக்கு, 10 லட்சங்கிறான். கார் முதல் தயார் பண்ணும்போது அதை போட்டு கரியெல்லாம் அள்ளி கொண்டா போட்டு கம்பியை போட்டு சுற்றிட்டு கிடந்தான். கிரு கிரு கிருன்னு சுற்றிக்கிட்டு இருந்தான். வண்டியை நிறுத்தினாக்கா அப்புறம் எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஒரு ஊருக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுனாக்க அப்போ உள்ள பஸ்ஸில் போகிறதுக்கு 5 மணி நேரம். அதுக்கு நடந்தே போயிடலாம். இந்த பஸ்ஸை விட்டுட்டு நடந்து அதுக்கு கரியள்ளி கொட்டி போட்டு அடிச்சு நடத்தி போட்டுனான். நடந்து போனவன் வண்டியில் போனவன் மாற்றினான். அதுக்கு பிறகு இன்றைக்கி என்ன ஆகி போச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக கார் வந்துச்சு. கார்லேயே அப்படியே ஒரு மாதிரியாக வந்தால் அப்படி கூண்டு வண்டி மாதிரி வந்துச்சு, அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறான்? காரு 1 கோடிங்கிறான், 2 கோடிங்கிறான், 3 கோடிங்கிறான், 5 கோடிங்கிறான். சில காரை ஓட்டுறதுக்கு இந்த நாட்டில் ரோடே இல்லைங்கிறான். நம்ம நாட்டில் கொண்டாந்து அந்த காரை ஓட்ட முடியாதுங்கிறான். இந்தியாவுக்கு அந்த அந்த கார் நாட் சூட்டபுள் அப்படிங்கிறான். இதெல்லாம் வந்து பெரிய இந்த ரோடே அது அப்படி தான் இந்த கார் போகுங்கிறான். விமானம் மாதிரி கொண்டாந்து இறக்குறான். அப்புறம் பறக்க கண்டுபிடிச்சான். சாதாரணமாக பறக்கிறத பெருசுதான். கொஞ்ச தூரம் போய் பறந்து விழுந்தாலும் ஆகாமன்னா. இப்போ என்ன ஆகி போச்சுப்பா? ஏரோப்ளேன் வந்துச்சு, ஜெட்டுன்னா. அதுலேயும் விதவிதமாக வந்து இப்போ உட்காந்து போகிறதுக்கு மட்டும்தான் வந்துச்சு. இப்போ ஏரோப்ளேனில் படுத்துக்கிட்டு போகிறான். படுத்துக்கிட்டு போகிறான். ஏதோ ஒரு நாடு விட்டு நாடு போனால், ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட் போனால், நாடு விட்டு நாடு போனான். அப்புறம் என்னப்பா, ஒரு கிரகம் விட்டு ஒரு கிரகத்துக்கு போயிட்டு இருக்கான். இங்கேருந்து செவ்வாய்க்கு போகிறான், சந்திரனுக்கு போகிறான். இப்படி கிரகம் விட்டு கிரகம் போகிறான். நல்லா நீ யோசிச்சு பாருங்க. அது மட்டும்தான் போணுச்சு. அப்புறம் அதில் ஒரு நாயை விட்டான். நாய் போயிட்டு வந்துச்சு. அந்த நாய்க்கே ஒரு மரியாதை, லைக்கா அப்படின்னா. முதல்ல போன நாய் இருக்கு பாருங்க, அந்த நாய் முதல்ல போயிட்டு வந்து நாய் நமக்கு வழிகாட்டுச்சு. அப்புறம் மனுஷனை விட்டான். இப்போ போட்டி போட்டு எல்லா நாட்டுக்காரன்னு போட்டி போடலாம். அப்புறம் பொம்பளை விட்டான். இப்போ என்ன பண்ணுறான்? ஆம்பளை பொம்பளை சேர்த்து விடுறான். 2 பேரும் அங்கேயே போய் இருந்து பிள்ளை பார்க்க முடியுமாட்டு பார்க்குறான். எப்படி அங்கே குழந்தை பேர் நடக்குதுன்னு பார்க்கணுங்கிறான். அங்கேயே தங்குறதுக்கு தண்ணி இருக்குதா என்ன இருக்கான்னு பார்க்குறான். அங்கே தண்ணி இருக்கு, அங்கே உயிர் இருக்கலாம், வாழ்க்கை நடத்தலாம், தங்கலாம்னு சொன்னோடனே நம்ம ஊரில் உள்ள ரியல் எஸ்டேட்காரெல்லாம் என்ன பண்ணுறான்? ஆகா, அங்கே போய் போடலாம் ஐயா, அப்போ அங்கேயும் பிளாட்டு போட்டுறான் அப்படின்னு. இங்கே அதுக்கு ஒரு பக்கத்தில் ஆர்வத்தில் ரெடியாக உட்காந்துருக்கான். பிளாட்டு போடுறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ என்ன அதுலேயும் பதிவு பண்ணுறாங்கிறான். அப்புறம் இந்த வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு டூர் போகிற மாதிரி இன்னொரு செக்ஷனில் என்ன பண்ணுறான்? இப்போ இவன் வந்து பெரிய இந்த பேக்கேஜ் டூர் அப்படிங்கிற மாதிரி இப்போ வெளிநாட்டில் என்ன பண்ணுறான்? வெளிநாட்டுக்காரன் சந்திர மண்டலத்துக்கு செவ்வாய்க்கு போகிறதுக்கு டூர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஒரு டிக்கெட் இவ்வளோ ரூபா பதிவு பண்ணணும். பதிவு பண்ண பிறகு அவருக்கு என்ன பண்ணணும்? பயிற்சி. அந்த பயிற்சியெல்லாம் கொடுத்து எல்லாம் கரெக்ட் பண்ணி அவரை கொண்டு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுது? இப்போ டூர் வந்து எங்கேயோ சென்னைக்கு போகிற மாதிரி, பெங்களூர் போகிற மாதிரி, டெல்லிக்கு போகிற மாதிரி இனிமேல் வெளிக்கிரகத்துக்கு டூர் போகணும். இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஊரில் உட்காந்துக்கிட்டு 9 கட்டத்தை போட்டுக்கிட்டு குருவுக்கு பார்வை சரிங்கிறாங்க, செவ்வாய் சரிஞ்சு போயிருங்கிறேன், சந்திரன் மேடாக இருக்குங்கிறான்னா இந்த நாடு உருப்படுமா? நீங்கள் எவ்வளோ மெனக்கெட்டு எவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி தயார் பண்ணி உயிரை பணைய வச்சு அனுப்பி மிருகங்கள் அனுப்பி
மனுஷனை அனுப்பி ஆம்பளை பொம்பளை அனுப்பி அங்கேயே குடும்பம் நடத்த முடியுமா, பிள்ளை பார்க்க முடியுமான்னு பார்க்குறேன், அங்கேயே வீடு கட்ட முடியுமான்னு பார்க்குறேன், அங்கேயே வாழ முடியுமான்னு பார்க்குறேன். முடியுங்கிறான். போட்டி போட்டு ஒவ்வொரு நாடும் நீ முந்தி நான் முந்தி நீ முந்தி நான் முந்தி அனுப்பிட்டு உட்காந்துருக்கேன். நம்ம இங்கே இவருக்கு கிரகம் சரியில்லை, இவருக்கு இது இப்போ சரியில்லை, இந்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த தேர்தல் வருது பாருங்க. தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணுறேன், தேர்தல் யார் ஜெயிப்பார்னு விட ஆரம்பித்தான். எங்கே எதாவது மக்கள்கிட்ட பிரச்சனை இருக்கோ அதை வச்சு போகுது சம்பாதிப்பது, சுரண்டுவது. அதான் இந்த மூடநம்பிக்கை பரப்புறோட நோக்கம். இந்த மூடநம்பிக்கை பரப்புறவன் எல்லாம் அதன் மீது நம்பிக்கையே இல்லாதவன். நல்லா நீங்கள் நினச்சி பாருங்க. மூடநம்பிக்கையை பரப்புறவன் மூடந்த அவனுடைய ஜோசியத்திலேயோ ஜாதகத்திலேயோ மந்திரத்திலேயோ அவனுக்கு நம்பிக்கை இருந்தாக்க ஆஸ்பத்திரி போவானா, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போவானா, ஏதாவது கவலைப்படுவானா? அவனுக்கு தான் என்ன தெரியுமே, அவன் எப்போ சாகுவான், அவன் பொண்டாட்டி எப்போ சாகுவான், அவன் பேரன் எப்போ சாகுவான், அவன் பேத்தி எப்போ சாகுவான், அவன் படிப்பானா படிக்க மாட்டானா, வேலைக்கு போவானா போக மாட்டானா, அவன் பணக்காரனாக இருப்பானா ஏழையாக இருப்பானா, எல்லாம் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமே. கையை பார்த்தோன்னே, ஜோசியத்தை பார்த்தோன்னே. அப்படி யாராவது இருக்கிறானா நீ சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஜோசியக்காரனாவது எனக்கு ஜோசியத்தில் சொல்லிடுச்சுங்க நான் அப்படிதாங்க இருப்பேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லா பேரும் லேட்டாக கொஞ்சம் இதாக உடம்பு முடியாதுன்னு ஒன்று ஆஸ்பத்திரி ஓடிடலாம். இது என்ன தெரியுது, ஜோசியக்காரன் வீட்டை பூட்டி போட்டுலாம் போகிறேன். ஏதாவது ஜோசியக்காரன் வீட்டை திறந்து போட்டு போகிறானா? என் வீட்டில் எப்போ திருட்டு போகணுமோ அப்போ போவோம், அப்படி திறந்து போட்டு போக வேண்டியதானே. எப்போ எனக்கு நட்டப்படணுமோ அப்போ நட்டப்படும். சார் எப்போ சுனாமி வருங்கிறாய, எப்போ புயல் அடிக்குங்கிறான், எப்போ நிலநடுக்க வருங்கிறான், எப்போ நாட்டில் என்ன நடக்குங்கிறான், எப்போ புள்ள பிறக்குங்கிறான். சில பேருக்கு எப்போ கல்யாணம் நடக்குங்க. நீங்கள் தலைங்கீழ நின்னாலும் சரி 28 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கவே நடக்காது. நீங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி கல்யாண மண்டபத்தில் கொண்ட பொண்ணை மாப்பிள்ளை உட்கார வச்சு ஏற்பாடு பண்ணாலும் சரி தாலி எடுத்து கட்டுறதுக்கு முன்னாடி நின்றுடும். என்ன பண்ணுறாங்க? அப்போ இவ்வளவு நடக்கும்ல, இவ்வளவு நடக்குங்கிறப்ப அப்புறம் எதுக்கு நாட்டில் இவ்வளவு பிரச்சனை? இப்போ வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கு, இவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க, டிராஃபிக் போலீஸ். அவரை விட்டுங்க, எப்போ ஆக்சிடென்ட் ஆகணுமோ அப்போ ஆக போகுது. இதுக்கு எதுக்கு வெட்டியாக நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கணும்? ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டு போட்டு போயிடுறாரு. நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, கலெக்டர் கூப்பிட்டு கேட்குறாரு, எஸ்பி கேட்குறாரு, ஏன் நீ போகணுன்னு. சார் என்ன நடக்கணுமோ அப்போ அது நடக்கும், அதை யாரும் தடுக்க முடியாது. அது உண்மை தானே? அப்போ அது நடக்குது. நடக்காத போது நான் ஏன் வேஸ்டாக நிற்கினேன்? நான் நின்னதுனால தடுக்க போகிறேன்னா? சில பேர் சொல்கிறான், ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வைத்தியம் பார்க்குறான், குறைச்சிக்கிட்டான்னு வைங்க. டாக்டர் என்ன சொல்கிறாரு, சரியான நேரத்தில் கொண்டு வந்தீங்க, ஒரு 5 நிமிஷம் டிலே பண்ணியிருந்தீங்க பார்த்துக்க முடியாது. நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இல்லை, நீங்கள் அமெரிக்கா எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, அந்த 5 நிமிஷம் முன்னாடி வந்தீங்க, உழைக்க வச்சேன், கேட்ட முடிஞ்சிருக்கும். ஒருவேளை முடிச்சு போச்சுன்னு வைங்க, அதே டாக்டர் சொல்கிறான், என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டேன், அதுக்கு மேலே பிழைக்க வைக்க முடியலைன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை, அவனுடைய ஆயுள் அவ்வளவுதான். அது நிர்ணயிக்கப்பட்டது, அது எழுதப்பட்டது, அது முடிவு செய்யப்பட்டது. எப்போ பிறந்தவன் எப்போ இறப்பான்னு அவன் தலை எழுத்து. அதை ஒன்ஸ் எழுதுனதா மாற்றி எழுதவே முடியாது. அப்படி எழுதுகிற ரைட்டரும் கிடையாது, இங்கும் கிடையாது, பேனாவும் கிடையாது. எல்லாம் ஒரே ஆள் அத்துப்படி கடவுள் தான் அதுக்கு அத்தாரிட்டி அப்படிங்கிறான். நீ நல்லா நீ வச்சு ஒருத்தர் கொலை பண்ணிட்டார், போலீஸ் போய் கைது பண்ணுறாங்க, நீதிபதிகிட்ட கொண்டு சரண்டர் பண்ணுறாங்க, கொலை பண்ணிட்டாருன்னு. ஐயா நீ கொலை பண்ணியான்னு கேட்குறார். உடனே என்ன சொல்கிறார் நீதிபதிக்கிட்ட,
ஐயா நான் கொலை பண்ணலைங்க ஐயா. உன்னை பிடிச்சி கை மேலே கொண்டு வந்திருக்காங்க, இவ்வளோ பேர் பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நீ தான் கொலை பண்ணதுன்னு நீ இல்லைங்கிற. நான் கொலை பண்ணி இருந்திருக்கலாங்க, அதுக்கு நான் காரணம் இல்லைங்க. என்னை பயன்படுத்தி கடவுள் இந்த கொலையை செஞ்சிருக்கிறாரு. காரணம் அவரை எப்போ சாகணும்னு அவர் தானே எழுதியிருக்காரு. அவரு சாவுன்னு எழுதிவிட்டாரு, வெட்டி கொள்ளணும் சாவுவான்னு எழுதிவிட்டாரு. இப்போ வெட்டி கொள்றதுக்கு ஆள் வேணும். கடவுள் ஒன்றும் அப்படி ஒரு கம்பெனி வச்சிடல. அந்த நேரத்தில் நான் போனேன், என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு அர்த்தம். நீங்கள் கேட்க வேண்டியது கடவுளை தவிர என்ன கொஸ்டின் பண்ணக்கூடாது. அப்படின்னா நீதி என்ன சொல்லுவார், சூப்பர்யா, இந்த மாதிரி நாட்டில் அறிவு இருந்துச்சுன்னா ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு தட்டியாக கொடுப்பாரு. சாவர வரைக்கும் அட்டுறாம்பாரு, இவனை சாவர வரைக்கும் அடித்து கொள்ளுங்க. இவனை கொலை பண்ணிட்டு என்கிட்ட விளக்கம் சொல்கிறான் பாருங்க. எவன் எந்த கடவுள் எழுதுனான், என்ன எப்படி எழுதுனாவன் கேட்பாங்களா இல்லையா? இதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் அறிவியல் முன்னேற்றத்தில் நல்லா வந்துடுச்சுல்ல. இன்னமும் ஏன்னு கேட்காம எதுக்குன்னு கேட்காம இங்கே பாருங்கள், சுடர்வேந்தன் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முட்டையை காணுங்கிறாரு, தண்ணி வெறும் டம்ளரில் தண்ணி வருதுங்கிறாரு, சுருக்க போட்டு இழுத்து சுருக்கப்படாமல் தப்பிக்கிறாரு, முட்டை பறக்குதுங்கிறாரு. இதெல்லாம் நம்ம நாட்டில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்குன்னாக்க அப்போ என்ன அர்த்தம்? இதை பற்றிய ஒரு நம்பிக்கையை நமக்கு திணித்து விட்டார்கள், நம்முடைய மூளையில் திணித்து விட்டார்கள், சிந்திக்க விடாமல் தடுத்து விட்டார்கள், ஒரு பயத்தை உருவாக்கி விட்டார். எல்லாரும் மட்டும் இருக்கு, எல்லாருக்கும் மூளை இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த ஒரு பயம், ஒரு எண்ணம், ஒரு கருத்தேற்றம், அப்படி ஒரு கருத்தேற்றத்தை செய்து விட்டார்கள். டாக்டர் என்ன சொல்றாரு, பட்டு அடிச்சுட்டு வர்றாரு, என்னங்க நீங்கள் பட்டு அடிச்சிருக்கிறேன்னா, சார் அதை விட்டுருங்க சார், எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. அப்போ உங்களுக்கு பட்ட நம்பிக்கை இருக்குல்ல, வர்ற ஆளுக்கே வைத்தியம் பார்க்குறீங்க, 90 கொடுக்க வேண்டியதானே, 90 பூச்சிட்டு போடணும். அதெல்லாம் அது அறிவு வைத்தியம் சரிதான் சார். அப்புறம் வைத்தியம் சரி, அப்புறம் இது எதுக்கு வச்சிருக்கீங்க? அது பாட்டம் பூட்ட காலத்திலேருந்து நம்பி, அப்போ எப்படி ஆகுது பாருங்க. பாட்டம் பூட்ட காலத்திலேருந்து நம்பிக்கையாக இருக்கு, அந்த நம்பிக்கையிலேருந்து விடுபட முடியல. பார்த்தீங்களா? அந்த நோய் நம்மிடம் திணிக்கப்பட்டிருப்பதால் எவ்வளவு பெரிய விவரமாக பண்ணியிருக்கானோ பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட இனத்தை, கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுக்கு முன்பாக உருவான ஒரு இனத்தை, நண்பர்களே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாம். கீழடி 6000 7000 ஆண்டுக்கு உட்பட்ட கீழடி நாகரிகத்திற்கு சொந்தமான மக்களை 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குளம் வெட்டி மிகப்பெரிய அளவிற்கு நாணயத்தை உருவாக்கி ஆண்ட சிந்துவெளி நாகரிகத்திற்கு சொந்தமான மக்களை கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்பாக 1330 திருக்குறளை எழுதி உலகத்தை வியக்க செய்த ஒரு இனத்தை, அதுவும் 1.25 வரியில எழுதப்பட்டிருக்கு ஒரு குறள். 2 வரி கூட இல்லைங்க, 2 வரி கூட இல்லை, காவரி குறையுது, 7 சீர், 1.25 வரி. அந்த குறளுக்கு இன்னைக்கு எவ்வளவு பெரிய பெருமை உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? உலகமே வியக்கிறான். அந்த 1.25 வரியில 7 சீர்ல எழுதப்பட்ட திருக்குறள் இருக்கு பாருங்க, அதுல எத்தனை சொல், எத்தனை வேர்ட்ஸ், எத்தனை சொற்கள் இருக்குன்னு பார்த்தா அதே 1.25 வரி. அதுக்குள்ள எத்தனை சொல் இருக்குடான்னாக்க 3 நாள் தான். அதுல ஒரு குறள் பாருங்க, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமலை. நீங்க உலகத்துல இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? எப்போ 2000 வருஷத்துக்கு 2050 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா திருவள்ளுவர் எழுதியிருக்காருங்க, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமலை. நல்லா யோசிச்சு பாருங்க. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயின்னு மஞ்சப்படும். தீ தீய எத்தனை ரெண்டு வருது எங்க, எவ்வளோ பெரிய ஆற்றல்! அதுக்கு இணையா உலகத்திலே இல்லைன்னா எவ்வளோ பெரிய உள்ளது, எவ்வளோ பெரிய சிறப்பு!
அப்பேற்பட்ட மக்களை கையெழுத்து போட தெரியாம ஆக்கிவிட்டானுங்க. கையெழுத்த போட தெரியாம ஆக்கி எவ்வளோ நிலைமை, எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா? கையெழுத்து போட தெரியாம ஆக்கணும் மட்டும் இல்லாமல் பல ஜாதி ஆக்கி, பல ஜாதி ஆக்குனது மட்டும் இல்லாமல் ஜாதியா இருப்பது கூட இல்லை. ஒருத்தர் வந்து 5 அடி, ஒரு 6 அடி 4 அடி அப்படி சொல்ற மாதிரி, ஒருத்தர் சப் இன்ஸ்பெக்டர், ஒருத்தர் வந்து ஏட்டையா, ஒருத்தர் இன்ஸ்பெக்டர், ஒருத்தர் எஸ்பி, ஒருத்தர் டீச்சர், ஒருத்தர் அட்வொகேட், ஒருத்தர் ஜட்ஜு, ஒருத்தர் இன்ஜினியர், இப்படின்னு அது ஒரு பேராட்டம். அது சொன்னால் அது ஆளுக்கு ஒரு இது, அது ஒரு பெருமைக்குரியது தான். டிபார்ட்மெண்ட் வேற. அப்படி சொன்னால் பரவாயில்லங்க. ஒருத்தரை தொட்டா தீட்டு, ஒருத்தரை பார்த்தா பாவம், ஒருத்தரை கிட்ட போனாலே தீட்டு, ஒருவனுக்கு இன்னொருத்தருக்கு இடையில 16 அடி எட்டி இருக்கணும், ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இடையில 32 அடி எட்டி இருக்கணும், ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இடையில 64 அடி எட்டி போகணும், ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இடையில 128 அடி எட்டி போகணும். கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. காம்பவுண்டுக்கு வெளியே நிற்கிறதுக்கு ஒரு ஜாதி, காம்பவுண்டுக்கு உள்ள நிற்கிறதுக்கு ஒரு ஜாதி, கோயில் கற்ப கிரகத்துக்குள்ள நிற்கிறதுக்கு ஒரு ஜாதி, மணியை எடுக்கிறதுக்கு ஒரு ஜாதி, எடுத்து ஆட்டுறதுக்கு ஒரு ஜாதி. நம்மளாம் என்ன கேனப்பயல? என்னங்க இது? 6000 7000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய நாகரிகத்தை சிவகங்கைக்கு மதுரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடி இன்னைக்கு பார்க்குறாங்க. கீழடியில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்துவெளி நாகரிகத்தோட சிறப்புங்க. அப்பேற்பட்ட மக்களை எப்படியா இருந்தா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்தில் ஏழை பணக்காரன் உண்டு, படித்தவன் படிக்காதவன் கூட இருப்பான், அறிவாளி முட்டாள் இருப்பான், பல குணத்தில் பல பிரச்சனை உள்ளவெல்லாம் இருப்பான். உலகத்தில் பைத்தியக்காரன் இருப்பான், பிக் பாக்கெட்டு பிளேடு பைக்கி இருப்பான், கொலகாரம் இருப்பான், 420 இருப்பான், எல்லா நாட்டிலையும் இருப்பான். ஆனால் எங்கேயாவது இவனை தொட்டா தீட்டுன்னு ஒருத்தர் இருப்பானா? நீங்க சொல்லுங்க பாப்போம், நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு மனுஷனை தொட்டா தொட்டவன் தீட்டுன்னு உலகத்திலே உண்டா? என்னங்க அர்த்தம்? உலகத்தை கடவுள் படைச்சாங்கிறான், உலகத்தை படைச்சது கடவுளுங்கிறான், உயிர்களை படைச்சது கடவுளுங்கிறான், மனுஷனை படைச்சது கடவுளுங்கிறான், 2 கண்ணை படைச்சது கடவுளுங்கிறான், ஒரு மூக்க படைச்சது கடவுளுங்கிறான், அதுல 2 தோரத்தை படைச்சது கடவுளுங்கிறான், ஒரு வாயை படைச்சது கடவுளுங்கிறான், அதுல 30 சொச்சம் பல்ல படைச்சது கடவுளுங்கிறான், மண்டைய படைச்சது கடவுளுங்கிறான், அதுல மூளையை படைச்சது கடவுளுங்கிறான், கருப்பா படைச்சது கடவுளுங்கிறான், சிவப்பா படைக்கிறது கடவுளுங்கிறான். எல்லாத்தையும் கடவுள் தான் செய்கிறான், கடவுள் தான் படைக்கிறான்னு சொல்லிட்டு ஒருத்தனை தொட்டா தீட்டுன்னு சொல்றது அயோக்கியத்தனமா இல்லையா? அயோக்கியத்தனமா இல்லையா? யாராவது சொன்னானா? யாராவது கவலைப்பட்டானா? தந்தை பெரியார் ஒருத்தர் தான் கவலைப்பட்டார். ஏண்டா ஒரு மனுஷன் தொட்டா தீட்டா, இன்னொருத்தன் பார்த்தாவே தீட்டுங்க. இது எவ்வளவு கொடுமை! தொடுறதே தீட்டுங்கிறதே பெரிய மோசம். தொட்டா தீட்டுனா தொடாம இருக்கலாம். இப்போ என்ன தொட்டா தீட்டு, அடுத்தவங்க என்ன தொடாம போயிடலாம், நானும் அடுத்தவங்களை தொடாம போயிடலாம். இது ஒரு டைப். இன்னொரு டைப்பு பார்த்தாலே தீட்டு. எப்படி என்ன பார்க்காம இருக்கிறதுனா, நான் என்ன கீழே மண் வெட்டி குழி வெட்டிக்கிட்டு குழிக்குள்ளே படுத்து கிடக்கிறதா? ஐயா, நான் வெளியில் வர்றதா இல்லையா? நான் 1க்கு போகிறதா இல்லையா? 2க்கு போகிறதா இல்லையா? வெளியில் போகிறதா இல்லையா? குளிக்கிறதா இல்லையா? என் அளவுக்கு ஒரு சட்டை வாங்க போகிறதா இல்லையா? சாப்பிட்றதா இல்லையா? ஏங்க நான் வெளியில் போனால பார்த்தா தீட்டுனா என்னங்க ஆகுறது? எனக்கு சீக்கு வந்தால் வைத்தியம் பார்த்துக்கிறதா இல்லையா? டாக்டர் வைத்தியம் பார்த்தா டாக்டர் தீட்டா ஆகிடுவானா? எது டாக்டராக எனக்கு வைத்தியம் பார்ப்பானா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ ஒருவனுக்கு வைத்தியமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்வது மனித உரிமைக்கு எதிரானதா இல்லையா? ஒருத்தர் நடக்கக்கூடாதுன்னு சொல்றது மனித உரிமைக்கு எதிரானதா இல்லையா? ஒருத்தரை பார்த்தே பார்க்கக்கூடாது மனித உரிமைக்கு எதிரானதா இல்லையா? இந்த மனித உரிமைக்கு எதிரானதுதான் வைக்கம் நகரிலே நடந்தது, வைக்கம் ஊரிலே நடந்தது, வையகமெங்கும் இந்த இந்திய துணைக்கண்ட ஒன்றியத்தில் நடந்தது. அதை எதிர்த்துத்தான் பெரியார் போராடினார்.
இன்னும் நல்லா யோசிச்சு பாருங்க. பெரியார் என்பவர் எவ்வளோ பெரிய தலைவர். ஏதோ பெரியார் வந்து சாதாரணமாக ஏதோ சாமி இல்லை கடவுள் மட்டும் சொன்ன தலைவர் அல்ல. அவர் ஒரு மிகப்பெரிய ஞானி, அவர் ஒரு மிகப்பெரிய மேதை, அவர் ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர், அவர் ஒரு மிகப்பெரிய அறிவு கடல், ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர், மிகப்பெரிய மனிதநேய சிந்தனையாளர். இன்னும் சொல்ல போனால் தன் நலத்தை பிறருக்காக துறந்த உலகின் விலைமதிக்க முடியாத மனிதர் பெரியார். அவருக்கு நிகரா ஒரு ஆளை சொல்ல முடியுமா? யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தலைவரை சொல்லுங்க பார்ப்போம். இந்த நாட்டில் புரட்சி உருவாக்குன தலைவர்லாம் ஒரு நாட்டுக்காக புரட்சி பண்ணியிருக்கான், சோத்துக்காக புரட்சி பண்ணியிருக்கான், ஒரு மொழிக்காக புரட்சி பண்ணியிருக்கான், தன்னுடைய மக்களுடைய வேலைக்காக புரட்சி பண்ணியிருக்கான், கல்விக்காக புரட்சி பண்ணியிருக்கான், தன்னுடைய தேவைக்காக புரட்சி பண்ணியிருக்கான். பெரியார் ஒருவர் தான் பிறருக்காக புரட்சி நடத்திய ஒரே தலைவர் பெரியார் தான். அவருக்கு எதுவும் தேவையில்லை, அவருக்கு எல்லாம் இருக்கு, எல்லா வாய்ப்பு இருக்கு. அவர் ஒன்றும் யாரை பற்றியும் கவலை பண்ண அவசியமே இல்லை, போயிட்டே இருக்கலாம். அவர் அப்பேற்பட்ட தலைவர் பெரியார். இது நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த இந்திய துணைக்கண்டம் முழுவதுமாக உலகத்தில் இல்லாத கொடுமை இங்க மட்டும்தான் இருக்கு. செட்டியார், ரெட்டியார், முதலியார், கள்ளர், மறவர், தவு, கவுண்டர், பல்லர், பறையர், யாதவர், வண்ணார், தோட்டி, அம்பட்டர், சக்கிலி, நத்தம், பொறம்போக்கு, சத்திர, சாவடி, மண்ணாங்கட்டி, திருப்புழுதி முழுவதும் இருக்கு ஐயா. நீங்க நினைக்கலாம் இன்னும் விட்டாக்க ஒரு ஆட்டுக்கும் கதை விடுறாரான்னு. சில ஜாதியில் பட்டம் வச்சிருக்கான். அதில் ஒரு ஜாதியில் ஒரு பட்டம் புத்தில் கழிஞ்சான். ஒரு ஜாதியில் பட்டம் என்ன தெரியுமா? புத்தில் கழிஞ்சான். இன்னொரு பட்டம் மம்பட்டியில் கூழ் வாங்கி, மண்வெட்டியில் கூழ் வாங்கி. எங்க ஓடி இப்படி ஓடி இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஜாதிக்குள்ள பட்டம் பேர் வச்சு கூப்பிட்றான். நான் எந்த ஜாதின்னு விளக்கமாக எல்லாம் கொண்டு போகல, பல பட்ட பேர் வைப்பாங்க. ஜாதிக்குள்ளே அது ஒரு பிரிவு, வெயிட்டேஜ், அது ஒரு வெயிட்டேஜ் மாதிரி. அப்படி சொல்கிறதுல ஒருத்தருக்கு பேர் வந்து என்ன வச்சுருக்கான், ஒரு பட்டம் புத்தில் கழிஞ்சான். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏதோ அர்ஜென்ட்டுக்கு ஏதாச்சும் போய் உட்காந்து போனானோ, அது புத்து ஓட்டை அர்த்தத்தில் போயிட்டானோ. இப்போ அந்த காலத்தில் அவனுக்கு மாட்டின டாய்லெட்டாக இருக்குமோ என்னமோ தெரியல, அவனை புத்தில் கழிஞ்சான்ட்டான். இன்னொருத்தன் மம்பட்டியில் கூழ் வாங்கி, அப்போல்லாம் கூழ் தான். அர்ஜென்ட்டுக்கு கூழ் குடிக்கிறதுக்கு ஒன்றும் மட்டை இல்லாமல், அது இல்லாமல், பாத்திரம் இல்லாமல் வேலை பார்க்குற மம்பட்டியெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல. சரி மம்பட்டியில் ஊற்றுறான்னு சொல்லி குடித்தாலே அதை தெரியலை. அவனுக்கு பேர் மம்பட்டியில் கூழ் வாங்கிட்டான். திருச்சியில் புத்தூர் 4 ரோடு, அங்கே பெரியார் மாளிகை இருக்கு. பெரியார் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பாலான ஆண்டுகள் காலங்கள் இருந்த இடம் திருச்சி புத்தூர் பெரியார் மாளிகை. அந்த புத்தூர் பெரியார் மாளிகையில் பெரியார் 56, 57 வாழ்க்கையிலே பெரியார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் 55, 56 வாக்கிலே உருவாக்கினார். அங்கு படித்து ஆசிரியராகவனவர்கள் நம்முடைய ஆல்பட்டெல்லாம் அங்கே படித்தவர் தான் ஆசிரியரானவர். நானும் அங்கே படித்த ஆசிரியரானவன் தான். அங்கே பழைய மாணவர்களுடைய பெயர் பட்டியலை எடுத்தோம். ஒரு முன்னாள் மாணவர் கழகத்தை உருவாக்க முன்னாடி படித்த பழைய மாணவர்கள் அவங்களுடைய லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ பேர் படித்தாங்க பேரெல்லாம் எழுதிக்கிட்டே வர்றப்ப அதில் ஒரு பையன் பேர் மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டிங்க, பையன் பேர் மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டி டீச்சர் ட்ரைனிங், 2nd கிரேடு டீச்சர் ட்ரைனிங் இடைநிலை ஆசிரியர் பயிற்சிக்கு சேர்க்கப்பட்டிருக்கான். மண்ணாங்கட்டி ட்ரைனிங் எடுத்திருக்கான். மண்ணாங்கட்டி கவர்மெண்ட் பரீட்சை எழுதியிருக்கிறான். மண்ணாங்கட்டி கவர்மெண்ட் பரீட்சையில் பாஸ் பண்ணியிருக்கான். மண்ணாங்கட்டி இடைநிலை ஆசிரியராக ரிலீஸ் ஆகியிருக்கான். மண்ணாங்கட்டி கவர்மெண்ட் போஸ்ட் ஆகியிருக்கிறான். மண்ணாங்கட்டி வாத்தியாராக வேலை பார்த்துருக்கான்.
மண்ணாங்கட்டி எச்சம்மா வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிட்டான். மண்ணாங்கட்டி செத்து போயிட்டான், அது வேறு. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, உலகத்தில் எங்கேயாவது எந்த நாட்டிலையாவது எந்த இனத்திலையாவது எந்த நாட்டு மக்கள்லையாவது அந்த இனத்து மொழியில் மண்ணாங்கட்டிங்கிறதுக்கு என்ன வார்த்தையோ? இப்போ ஜப்பானில் மண்ணாங்கட்டிக்கு என்ன வார்த்தையோ, இந்தோனேஷியாவில் மண்ணாங்கட்டிக்கு என்ன வார்த்தை, இந்தியில் மண்ணாங்கட்டிக்கு என்ன, இப்படி மண்ணாங்கட்டிக்கு என்ன வார்த்தையோ அந்த சொல்லை பேரா வைத்திருந்தவன் வைக்கப்பட்டவன் உலகத்திலேயே நம்ம தமிழனை தவிர உலகத்தில் எவனுக்காக வச்சிருப்பானாங்க. 10,000 ஆண்டுக்கு முன்னாடி தோன்றிய இனம், 7,000 ஆண்டுக்கு முன்பாக கீழடியில் சிறந்த இனம், 5,000 ஆண்டுக்கு முன்பாக மிகப்பெரிய அளவிற்கு சித்துவெளி நாகரிகத்தை நாட்டுக்கு தந்த இனம், 2,000 ஆண்டுக்கு முன்பாக உலகம் போற்றும் இலக்கியத்தை உருவாக்கிய இனம், கல்லணை கட்டி 2,000 ஆண்டு இன்னும் அப்படியே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இனத்தைச் சேர்ந்தவர். பெண் புலவர்களே 40க்கும் மேற்பட்ட பெண்பால் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். ராஜாக்களே மிகப்பெரிய கவிஞர்களாக இருந்திருக்கிறான், அறிஞராக இருந்திருக்கிறான். அவ்வளோ பெரிய இனத்தைச் சேர்ந்த இந்த மக்களில் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மண்ணாங்கட்டின்னு 1955 அதுக்கு முன்னாடி 40 பிறந்திருப்பான். 40 பிறந்தவனுக்கு மண்ணாங்கட்டின்னு நம்ம நாட்டில் அவன் ஐயப்பன் பேரை இதை ஏற்றுக்கிட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த ஐயப்பனா ஒத்துக்கோனா ஐயா? இப்போ உங்கள் வீட்டில் புள்ள பிறகுது, ஒருத்தரை பேர் வைக்க சொல்கிறீங்க, மண்ணாங்கட்டின்னு வைக்கிறாருங்க, வெட்டி புதைச்சி முடியலாம் இல்லை அவனை? ஏன்னா என் பிள்ளைய போய் மண்ணாங்கட்டின்னு வைக்கிறேன்னு கேட்போமா இல்லையா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. மண்ணாங்கட்டி என்று 40 வாக்கில் நம்ம பிள்ளைக்கு பேர். இப்போ அதை விட ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? மண்ணாங்கட்டின்னு பேர் வைக்கப்பட்ட திராவிடர் இனத்தை, தமிழ் இனத்தை சேர்ந்தவனை தந்தை பெரியார் ஆசிரியராக்கி மண்ணாங்கட்டியை மனிதனாக்கினாரே, அதுதான் புரட்சி. உலகத்தில் யாராவது செஞ்சதுண்டா? பெரியார் மண்ணாங்கட்டின்னு போட்டவனே மனிதனாக்கி விட்டாசியா. மண்ணாங்கட்டின்னு தூக்கி போட்டவனே வாத்தியாராகி, கவர்மெண்ட்ல எம்ப்ளாயி ஆகி, கவர்மெண்டோட ஒரு உறுப்பினராகி, அவனுக்கு சம்பளம் கொடுத்து அவனை மரியாதைக்குரியவனாக்கி, எவன் பல பேர் பெற்ற பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்க வச்சு ஒரு மாற்றத்தை பெரியார் உருவாக்கி இருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? அந்த ஜாதிங்கிற கொடுமை. அந்த கொடுமை தான் வைக்கத்தை ஆட்டி படைத்தது. அந்த வைக்கம் நகரில் வைக்கத்தப்பன் அப்படின்னு ஒரு பெரிய கோயில், இங்க இருக்கிற மற்ற கோயில்களைப் போல அது ஒரு பெரிய கோயில். அந்த கோயிலை சுற்றி 4 பக்கமும் சாலை, நடுவுல கோயில். இந்த 4 புற சாலை வழியா மக்கள் போவாங்க வருவாங்க. சென்ட்ரல்ல கோயில் இருக்கு. இந்த 4 சாலையிலையும் இருக்கக்கூடிய உள்ள இருக்கு பாருங்க இந்த கோயில். அந்த கோயிலுக்குள்ள போகக்கூடாது. ஈழவர், ஈழவர்னா ஈக்குவல் டு ஷெட்யூல் காஸ்ட், பள்ளர் பறையர் சக்கிலின்னு தமிழ்நாட்டில் சொல்வதை போல அங்கே ஈழவருங்கிற அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் அட்டவணை ஜாதி, தாழ்த்தப்பட்ட ஜாதி, தொட்டா தீட்டுங்கிற ஜாதி. அவங்க என்ன செய்யக்கூடாது? அந்த 4 ரோட்லையும் போகக்கூடாது. அந்த 4 ரோட்டுக்கு உள்ள இருக்கிற 4 ரோட்டில் போக முடியாதுன்னா அப்புறம் எப்படி உள்ள போறது? முடிச்சு, இதான் பிரச்சனை. அதை பத்தி யாரும் கண்டுக்கல, போயிட்டே இருந்துச்சு. இந்த ஈழவ ஜாதிங்கிற ஜாதி இருக்கு பாருங்க, தொட்டா தீட்டுங்கிற ஜாதி. அதுல ஒருத்தர் வக்கீலுக்கு படிச்சுட்டார். வக்கீலுக்கு படிச்சுட்டார். வக்கீலானோன்னா வக்கீலுக்கு என்ன வேலை? கோர்ட்டுக்கு போய் வாதாடுறது தான் வக்கீலுக்கு வேலை. கோர்ட்டுக்கு போனோம்னா எப்படி போகணும்? இந்த 4 ரோடு இருக்கு பாருங்க, 4 சாலை, ஏதோ ஒரு சாலையை கிராஸ் பண்ணி தான் போகணும். இந்த 4 சாலையை கிராஸ் பண்ணாம கோர்ட்டுக்கு போக முடியாது. இவரும் போறாரு. அங்க இருக்கக்கூடிய பாருங்க, ஐயர் ஐயங்காரன்னு இருக்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் டாப்பர் யாருன்னா நம்பூதிரி, நம்பூதிரிகள். கம்யூனிஸ்ட்ல கூட இஎம்எஸ் நம்பூதிரி பாடு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா? அந்த நம்பூதிரிங்கிறத பார்ப்பனர்களே ஒரு அங்க பெருசுக்கு மட்டும் இல்லை,
பொதுவாக நாட்டில் பெரிய பார்ப்பனர்களில் ஒரு கம்யூனிட்டி, ஒரு கேட்டகரி நம்பூதிரி. இந்த நம்பூதிரி பார்ப்பனர்கள்லாம் உள்ள வரக்கூடாது, நீ ரோட்டில் நடக்கூடாது. ரோட்டில் நடக்கிறதுனா எப்படி இருக்குது? கோர்ட்டுக்கு போகணும், வாதாடணும், வக்கீல் வேலை பார்க்கணும், வக்கீலுக்கு படித்தாச்சு. ரோட்டில் நடக்காமல் எப்படி போகிறது? அங்கே காங்கிரஸில் இருந்தவர்கள், காங்கிரஸில் உள்ள முக்கிய தலைவர்கள் கேசவ மேனன், ஜார்ஜ் ஜோசப், மற்ற இந்த தலைவர்களெல்லாம் எல்லாம் சேர்ந்து போராடி பார்க்குறாங்க. சக்கன்ட்டான். அது சமஸ்தானம், திருவிதாங்கூர் சமஸ்தானம். திருவிதாங்கூர் சமஸ்தானம் ராஜா கண்ட்ரோல். புதுக்கோட்டை சமஸ்தானம், புதுக்கோட்டை ராஜா கண்ட்ரோல். இன்னும் புதுக்கோட்டை ராஜான்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி திருவிதாங்கூர் ஒரு சமஸ்தானம். எனவே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ராஜா அந்த சனாதனப்படி, சாஸ்திர சம்பிரதாயப்படி நடக்கக்கூடாதுங்கிற அந்த உத்தரவுப்படி போகக்கூடாதுங்கிறத ஓகே பண்ணி வச்சுருக்காரு. அவர்கிட்ட போய் நம்பூதிரிகள் சொன்னோன்னா நம்பூதிரி கை ஓங்கிடுச்சு, போக முடியல. போராடினானுங்க, உள்ளே முடிச்சு போட்டாங்க. இது ஜாதி ஏற்று போராடுறதுன்னா அப்போ இப்போவே இப்படி இருக்குன்னா அப்போ எப்படி இருந்திருக்கும்? 1924 ஒன்றும் கதைக்கு ஆகலை. அப்புறமா பார்த்துருக்காங்க யார்? இந்த ஜார்ஜ் ஜோசப், கேசவ மேனன், இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. மாதவன் சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? விட்டக்கூடாது, விட்டால் ஃபெயிலியர் ஆகிடும். என்ன பண்ணுறதுங்கிறப்ப தான் இதுக்கு சரியான ஆளு ஈவேரா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டில். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருக்கார். அங்கே நடப்பது கேரள காங்கிரஸினுடைய போராட்டம். அவங்கெல்லாம் சரி, நம்ம என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிற நம்ம ஈவேராவுக்கு இன்டிமேட் பண்ணி கூப்பிடுவோம். அவர் தான் பொருத்தமான ஆள். அந்த மனுஷன் வந்தால் விடமாட்டார். அப்படின்னா அந்த மனுஷன் வந்தால் விடமாட்டாருன்னு நினைக்கிறாங்கன்னா இவர் அப்போவே எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனரியாக இருந்திருக்காரு. கேரளாவில் உள்ளவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு புரட்சியாளராக இருந்திருக்காருன்னு. காங்கிரஸ்லேயே அவர் தான் கூப்பிடணும்னு சொன்னான். மகாத்மா காந்தியை கூப்பிடணும்னு சொல்லலை. யாரை கூப்பிடணும்? நேராக கூப்பிடணும்னு சொல்லலை, மற்றவங்களும் கூப்பிட சொல்லலை. யாரை கூப்பிட சொல்கிறாங்க? ஈவேராவை கூப்பிடணும்னு முடிவு பண்ணுறான். ஐயாவுக்கு தந்தி கொடுக்குறாங்க. தந்தை பெரியார் எங்கே சுற்றுப்பயணத்தில் இருக்காரு? நம்ம இன்னைக்கு இசை மேதை மாஸ்ட்ரோ இளையராஜா இருக்கார் பாருங்க, அவருடைய சொந்த ஊர் பண்ணபுரம். அந்த பண்ணபுரம் பகுதியில் தான் ஐயா அங்கே டூரில் மீட்டிங்கில் இருக்கார். அந்த ஏரியாவில் போயிட்டு இருக்கார். அன்றைக்கு பண்ணபுரத்தில் இருக்கார். அங்கே போகுது ஐயாவுக்கு செய்தி. உடனே புறப்படுறார். நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாவை, ஒரு சமஸ்தானத்தை எதிர்த்து ஜாதி ஒழிப்பதற்காக, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, நம்பூதிரி பார்ப்பனர்களை எதிர்த்து ஈவேரா என அன்றைக்கு வெறும் சாதாரண ஈவே ராமசாமியாக இருந்த நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டிலிருந்து புறப்படுகிறார் என்று சொன்னால் இன்னொரு மாநிலத்துக்கு அங்கே அவர் கட்சி கிடையாது. அவர் காங்கிரஸில் இருந்தாலும் இந்த சுயமரியாதை கருத்துள்ளவர்கள்லாம் அப்படி கிடையாது. அப்புறம் தான் சுயமரியாதை தொடங்குறாருனால அந்த கருத்தோடு தான் ஐயா இருக்கிறாரு. அப்போ பார்க்குறாரு பெரியார், போயிட்டாரு, போய் போராடுறாரு. அப்படி போராடும் போது அந்த ராஜா என்ன பண்ணுறாங்க? திருவிதாங்கூர் சமஸ்தான ராஜா பெரியார் வர்றாருன்றதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு உடனே அவரை வரவேற்கிறதுக்கு ஆள் போட்டாங்க. உலகத்தில் இப்படி இங்கேயும் நடக்குமா? ஒரு ராஜாவை எதிர்த்து வர்றவன ராஜா விடுவாங்களா? அட்டாக் பண்ணாம பார்ப்பான். சாதாரணமாக கவர்மெண்ட் எடுத்து போராடினாலும் என்ன பிரச்சனை நடக்கும்? பிரிவென்ட் அரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஐயா பெரியார் ஐயா வர்றாருன்னு என்ன பண்ணிட்டாரு ராஜா? அவருக்கு பெரிய மரியாதையோட அந்த சமஸ்தான அதிகாரிகள், சமஸ்தான சேர்ந்தவெல்லாம் அனுப்பிட்டாரு. ஐயா போய் இறங்குறாரு. அப்போதைக்கு அந்த இதில் தாங்க படகு, அந்த இதில் தானே போய் சேரணும். போய் இறங்குறார். அந்த இடமெல்லாம் அந்த நினைவு இதில் அங்கே வச்சுருக்காங்க. அது பக்கத்தாப்புல அந்த நினைவகமெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. நிகழ்ச்சி அங்கே தான் நடந்துச்சு. போய் இறங்குறாரு. ஐயாட்ட சொல்கிறாங்க, அந்த சமஸ்தான அதிகாரிகள் நாங்கள் சமஸ்தானம் அனுப்பியிருக்காங்க, ஐயா அனுப்பியிருக்காங்க ராஜா, உங்களுக்கு நாங்கள் வரவேற்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும்.
ஐயா பார்த்துருக்காரு. என்னடா போராட்டமே இந்த ஆளோட எதிர்த்தான வந்திருக்கோம், துருப்பாட்டுக்கும் இருக்கிறாருன்ட்டு இல்லைங்க, நான் சமஸ்தானத்தை எதிர்த்து வந்திருக்கேன், நீங்கள் என்ன ஆதரிப்பது முறையில்லை. உலகத்தில் இந்த அளவிற்கு அறிவு நாணயமான தலைவர் பெரியாரோட அவனா உண்டா? இப்படி வர இருக்கிறான்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவான், ஆட்டா 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 நேராக தேடி போனது வந்து மாட்டுதுரா அப்படின்ட்டு உடனே பொருட்கள் போய் அங்கே உட்காந்து பேசி நல்லா சாப்பிட்டுட்டு பைய வாங்கி நிரப்பிக்கிட்டு எல்லாம் தப்பிச்சு போகிறாள். பிறகு தொழிற்சங்க தலைவரெலாம் போராடிட்டு இருப்பான். ஒன்று தொழிற்சங்க தலைவர் அடைத்து பேச்சுவார்த்தை நடக்கும். வரும்போது என்ன சொல்லுவார் தொழிற்சங்க தலைவர், போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதுட்டு போய் வீட்டுக்கு போயிடுவார். ஏன்னா அங்கே கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இவர் வரவேற்கிறாருன்னா பெரியார் என்ன பண்ணியிருக்கானா, நான் அப்படி வரலன்னு, நான் இப்போ வந்து விருந்தாளியாக வரல, நான் அவரை எதிர்த்து போராட வந்திருக்கேன், ராஜாட்ட சொல்லுங்க அப்படின்னா என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ இதில் ஒரு செய்தி இருக்கு. இந்த ராஜா ஈரோட்டை கிராஸ் பண்ணி வடக்க போகும்போதெல்லாம் எங்கே போய் தங்கிட்டு போவாராம், பெரியார் ஐயாவுடைய மாளிகையில் தான் ஈரோட்டில் தங்கிட்டு போவாராம். அப்படின்னா ஒரு ராஜா தங்குற அளவுக்கு வசதியோடு ஒரு பங்களா இருந்துச்சு, ஒரு பெரிய அரண்மனை இருந்துச்சுன்னா அது பெரியார் ஐயாவோட அரண்மனை தான் ஈரோட்டில். அவ்வளோ வசதியா. அப்படின்னா ஒரு ராஜா தங்குற அளவுக்கு வீடு இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட குடும்பம், எப்பேற்பட்ட சொத்து, எப்பேற்பட்ட அதிபதி பெரியார். அதை ஞாபகத்தில் ஐயா வச்சுக்கிட்டு ஓஹோ விளக்கம் சொல்லியிருக்காங்க அதிகாரிகள். ஐயா ராஜா வரும்போதெல்லாம் உங்கள் வீட்டெலாம் தங்குவாங்களாம், அதனால் நீங்கள் போராடுறது வேற, இங்கே வந்ததுனால முறையாக வந்திருக்கீங்க, பல முறை ஐயா வந்திருக்காரு உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் இப்போ முத வர்றீங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த மரியாதை செலுத்தணும். நான் நண்பனாக வரல, விருந்தாளியாக வரல, நான் அவரை எதிர்த்து வந்திருக்கிறேன், போராட வந்திருக்கேன், ராஜாட்ட சொல்லுங்க, நான் இதை பெற்றுக்கொள்வது நாகரிகம் அல்ல. என்ன தலைவருங்க, உலக வரலாற்றில் இப்படி எங்க ஒரு ஆளை காட்ட முடியுமா, ஒரு இன்சிடென்ட்டை காட்ட முடியுமா, ஒரு நிகழ்ச்சியை சொல்லுங்க அப்படின்னு அதை மறுத்து விட்டார். ராஜாட்ட வந்து சொல்றாங்க, ராஜா என்ன நினைச்சிருப்பாரு, இப்பேற்பட்ட மனுஷன் எவ்வளோ பெரிய பணக்காரன், அந்த பணக்காரத்தெல்லாம் விட்டுட்டு இந்த ஊரில் உள்ள ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமைக்காக போராட வர்றாரு, அவருக்கு நம்ம ஒரு சமஸ்தான மரியாதை செலுத்துறது வேண்டாங்கிறாருன்னா ஆடி போயிருப்பானே அந்த ராஜா. நம்ம பேருக்கு தான் ராஜா, உண்மையான ராஜா அந்த வேண்டாம் ராஜா நினைச்சிருப்பான். இந்த ராஜாவா இருக்கிற தகுதி அவருக்கு தான் இருக்கு, நம்ம பேருக்கு பரம்பரை ராஜா. முடிஞ்சு போச்சு. ஐயா போராடுறாரு, கைது பண்றாங்க. அதுக்கு பிறகு ஐயாவுடைய அங்கே நாகம்மையார், சகோதரி கண்ணம்மாள் அவங்கெல்லாம் போகிறாங்க, போராடுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. மீண்டும் ஐயா போராடுறாரு. அவங்க பார்த்தாங்க, அவங்களும் திருவிதாங்கூர் சமஸ்தான ராஜா அவரும் இவர் வந்து போராட்டம் சொன்னோன்னா அவருக்கு ஒரு இது இருக்கும்ல, சரி நம்ம வீட்டை காட்டணும். அவர் விட்டலை, போடு பிடிச்சி உள்ளே போடு, கையில் விலங்கு, காலில் விலங்கு, கையில் உளியை கொடு, சுத்தியை கொடு, கல்லை உடைக்க சொல்லு, உடைச்ச கல்லாம் இடுப்பில் சங்கிலியை கட்டி, கல்லை சங்கிலியில் கட்டி இழுக்க சொல்லு, யானை மாதிரி போட்டு இழுக்க சொல்லு, உரிச்சு எடுக்கிறானுவோம். ஐயா வேலை எடுத்துக்கிட்டு இந்த நேரத்தில் என்ன ஆகி போச்சு, இந்த பார்ப்பனர்களை எப்போதுமே சண்டை போட விட்டு அவன் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பான். எங்கேயாவது ஒரு சண்டையில் ஏதாவது நீ பத்திரிக்கை பற்றியெல்லாம் ஒரு இது இருக்காது. வேதம் புதியதுன்னு பாரதி ராஜா ஒரு படம் எடுத்தார். அந்த வேதம் புதியதுங்கிற படத்தில் 2 பேருக்கு சண்டையை மூட்டி விடுவார். 2 பேருக்கு சண்டையை 2 பேரும் சண்டை போட்டுக்குவான். அப்போ பார்ப்பனர் என்ன பேசிக்குவாங்க, போட்டுக்குங்கோ நன்னா போட்டுக்குங்கோ. ஏன்னா இவன் நம்ம ஆளுவில் தட்டி விட்டு, நம்ம ஆளுவில் சண்டை போட்டு விட்டு இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அவன் வந்து போடுங்க அப்படின்னு அவன் தப்பிச்சு போயிடுவான். அதே மாதிரி என்ன ஆகி போச்சு, உள்ளே கிடக்குறாரு. இவன் நம்பூதிரிகளை பார்த்தாங்க, இப்படியே போகக்கூடாதுங்க ஐயா, இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும்னா சத்துரு சம்கார யாகம். சத்துரு அப்படிங்கிறத நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ இளைஞர்களுக்கு தெரியாது.
இந்த வயசான பெரியவங்களாம் பேசுவாங்க, எனக்கு அவனை பிடிக்காத, அவனை பேரை கேட்டாலும் எனக்கு சத்துரு. அவன் சத்துருன்னா எதிரி, சத்துருன்னா எதிரி. சத்துரு சம்காரம்னா சூரிய அந்த சம்காரம், சூரிய சம்காரம். சம்காரம்னா க்ளோஸ் பண்றது, கொலை பண்றது. சத்துரு சம்காரம்னா எதிரியை காலி பண்றது. அதுக்கு ஒரு யாகம் வச்சிருக்காங்க. ஏங்க, ஒருத்தர் பணக்காரனை ஆகிறதுக்கு, ஒருத்தர் ஆகிறதுக்கு, சீக்கு இதுக்கெல்லாம் யாகம்னு சொல்லு. மழை பெய்யறதுக்கு இதெல்லாம் சொல்லு. ஏதோ காது குத்தலாம் கேட்டுட்டு உட்காந்துருப்போம். எதிரியை கொள்றதுக்குன்னே ஒரு யாகங்க. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுனாக்க எதுக்கு நம்ம ராணுவம் நமக்கு? இப்போ சத்துரு சம்கார யாகம்னு ஒன்று இருந்தா, அந்த யாகம் பண்ணுற நம்புதை பாப்பானெல்லாம் கூப்பிட்டு வச்சு, பாகிஸ்தான் மேலே ஒரு யாகத்தை பண்ணு, க்ளோஸ் பண்ணு. பாகிஸ்தானே இலங்கைக்கு ஒன்று பண்ணு, க்ளோஸ் பண்ணு. அமெரிக்காரனுக்கு ஒரு யாகம் பண்ணு. அவன் மட்டும் உட்காந்து வெறும் யாகமே பண்ணி சுத்தமாக காலி பண்ணிட்டு போயிடுவானே. இப்போ இருக்கிற இருப்புக்கு மோடி நாட்டில் உள்ள எல்லா கட்சிக்கும் யாகம் பண்ணிட்டு போயிடுவாரு. ஒரே யாகமாக பண்ணிட்டு போயிடுவாரு. போப்பா, என் கட்சி மட்டும்தான் இருக்கணும், எல்லா கட்சியும் ஒழியணும்னு பண்ணிட்டு போயிடுவார். அவருக்கு முன்னாடி அண்ணாமலை பண்ணிவிடுவார். அவர் நடக்கிறதா படுக்கிறதான்னு தெரியாம அழைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்? மோடிக்கு சேர்த்து பண்ணி போயிடுவார் அவர். அப்படி யாகம் இருக்க வாய்ப்பா இல்லை. சொன்னா இந்த யாகத்தை பண்ண ராஜா அவுட், நமக்கு தலைவலி போச்சு அப்படின்னா. ராஜா நாளைக்கு போனுச்சே இல்லையா, எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிட்டான். ராஜா கீழே உள்ளவெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிட்டான். யாகம் நடந்துக்கு. எது? சத்துரு சம்கார யாகம். கொலை பண்ற பெரியாரை கொலை பண்ணுவதற்கு, சாவடிப்பதற்கு யாகம் நடக்குது. ஐயாவுக்கு இந்த செய்தி தெரியாது. அவர் ஜெயிலுக்குள்ள இருக்காரு. திடீர்னு தண்டரா போட்டுக்கிட்டு, அப்போல்லாம் தண்டரா போடுறது தானே. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் அப்போ கிடையாது. அப்போ நம்ம கடவுள் இதெல்லாம் கண்டுபிடிக்கலை. அது இந்த மைக் செட்டு, ஆம்பிளிஃபயர், இதெல்லாம் கடவுள் அப்போ கண்டுபிடிக்க. இப்போ கடவுளுக்கு அறிவு அப்போ அந்தளவு வளரலை. சும்மா ஆஃப்லைனில் இருந்தார். இவன் தண்டனை அடிச்சுட்டு போனான். ஐயாவுக்கு என்ன தெரியும்? கன்னடம் தெரியும், கேரளம் தெரியும், தமிழ் தெரியும். ஐயாவுக்கு 3 மொழியும் தெரியும். இவன் வந்து கேரளத்தில் அடிச்சுட்டு போட்டாங்க. ஐயாவுக்கு பார்த்துட்டு உடனே ஜெயிலரை கூப்பிட்டு, ஏங்க இல்லைங்க அது ராஜா செத்து போயிட்டாருன்னு தண்டனை போட்டு போகிறாங்க அப்படின்னு போலீஸை கேட்குறாரு. ஆமாங்க, உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியாத அப்படின்னு அவன். ஏங்க இப்போ தானங்க காதில் விழுந்து கேட்குறேன்னு, உங்களை சாகடிக்கிறதுக்காக யாங்க நடந்துக்கிட்டு இருக்குங்க. அப்படியா? சத்துரு சம்கார யாகம் நடக்குது. அப்படி நடக்கும்போது நீங்க சாகாம இங்கே உட்காந்துருக்கீங்க. ராஜா செத்து போயிட்டாரு. இவர் பெரியார் பார்த்தாரு, என்னக்காக சாவடிக்க யாகம் பண்ணி யாகம் அந்த பக்கம் திருப்பிடுச்சா? என்னடா அது யாகம் யூட்டர்ன் அடிச்சு அபோட்டரில் போயிருக்குனாக்க, சரி ரைட்டு போ அப்படின்ட்டு ஐயா கவலை. அவர் ராஜா செத்து போயிட்டாருன்னா ஐயா கவலையா இருக்கிறாரு. ராணி பார்த்து, அந்த ராணி மகாராணிக்காக பாருங்க, அந்த அம்மா பெரியாயிட்டு கூப்பிட்டுச்சு. இந்த நம்பூதிரியெல்லாம் சேர்ந்து சொன்னா பாருங்க, இந்த யாகம் பண்ணணும்னு யோசனை சொல்லி செஞ்சானுள்ள அந்த டீம் கேப்டனை கூப்பிட்டுச்சு. இந்த வாடாது என்னடா பண்ணுறீங்க? யாகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்குடா பண்ணுறீங்க? ராமசாமியை காலி பண்ணு. யாரா செத்ததுன்னு? ராஜா செத்து போயிட்டார். ஏண்டா ராமசாமியை காலி பண்ணுன்னு சொல்லி ராஜாவை காலி பண்ணி போட்டிருக்கீங்கள? ஏன் சமஸ்தானத்திலேயே ராஜாவே காலி பண்ணி என்னை வந்து இப்போ ராணியோட நிலைமை என்ன? ராணி தாலி இருக்க விட்டு விட்டானுவ. ராணி விதவையாக உட்காந்துருக்கு. முடிஞ்சு போச்சு. கடுப்பாகி போய் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, உடனே எது இந்த யாகம் தொடர்ந்து நடந்துச்சுன்னா இன்னும் சிக்கலான ஆகிடும். அடுத்தது இந்த அம்மா தானே. இப்போ சார்ஜ் இந்த அம்மாவுக்கு வந்துருச்சுன்னா அவர் போனோம்னா சார்ஜ் யாருக்கு வருது? இந்த அம்மாவுக்கு வருது. உடனே அது அப்படி இங்கே டேர்ன் அவுட்டாக இங்கே ஒரு அடி அடிச்சதுன்னா பார்த்துச்சு அந்த அம்மா, ஸ்டாப், யாகம் பண்ணால் ஒன்றும் வேண்டாம், நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாகம் பண்ணா பாருங்க. எல்லா பேருக்கும் தீட்டு வர சொல்லுங்க. எல்லா பேரும் போட்டு சூட்டை போட எல்லா பேருக்கும் போட்டுட்டு நிறுத்த சொல்லுவதில் விடலை அந்த அம்மா. அடுத்து யோசிச்சுது, அந்த ஆள் இங்கே இருக்கவே கூடாது. உடனே அவரை ரிலீஸ் பண்ணி
இன்னும் ரிலீஸ் பண்ண இல்லைங்க, அவர் ரிலீஸ் பண்ண அவர் போகப்பட்டாருங்க அப்படிங்க போலீஸ். என்ன ஐயா போகப்பட்டாரு? இந்த ரோட்டில் நடக்கிறதுக்கு உரிமை கேட்குறாரு. என்ன கேட்டாலும் கொடுத்து விடியா. முதல்ல ஆளை முதல்ல அனுப்பு. இந்த அம்மா பார்த்துச்சு, உத்தரவு போட்டுச்சு, 4 ரோட்லையும் நடக்கிற உரிமை தடுக்கப்பட்டிருந்த இடத்தில் ஒருவேளை மீண்டும் கோயிலுக்குள்ள கேட்டா அது அப்புறம் கேட்டா பார்த்துக்கலாம் ஐயா. ஐயாட்டே வந்து கேட்டிருக்காங்க, நீங்க கோயிலுக்குள்ள போறதுக்கு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் நடக்க தான் கேட்டோம், நீங்க தேவையில்லாமல் அடுத்த ரவுண்டுக்கு போய் இழுத்துட்டு போதப்ப அது அடுத்த ரவுண்டுக்கு அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ கோரிக்கை நடக்க விட்டா முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சொல்லியிருக்கு. யோ பிரச்சனை கிளப்பாயிங்கடா, அவர் தான் வந்து நடக்கணும்னு சொல்கிறாரு, நீ திரும்ப கிளப்பிட்டு உட்காந்துருக்க உள்ளன்னு அவன் கிளப்ப இந்த அம்மாவுக்கு இங்கே வந்து இதாகிட்டு இருக்கு. என்ன ஆகுன்னு பெரியாரை கூப்பிட்டு, ரொம்ப நன்றிங்க, நீங்கள் சொன்ன மாதிரி 4 ரோட்லையும் எல்லாரும் நடக்கலாம், நீங்கள் நடந்தாலும் சரி, உருண்டாலும் சரி, பிறண்டாலும் சரி, ஒரு பிரச்சனை இல்லைன்னு கோரிக்கை வெற்றி அடைந்தது. பெரியார் வெற்றி பெற்றார். ஈழத்து மக்கள் வெற்றிவாக சூடினார்கள். தந்தை பெரியாரை தோளின் மேல் தூக்கி வைத்து கொண்டாடியது ஈழவ சமுதாயம். தந்தை பெரியார் வெற்றி பெற்ற அந்த வெற்றி முகத்தோடு தமிழ்நாட்டுக்கு திரும்பினார். அன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு திரும்புகின்ற போது தந்தை பெரியார் அவர்களுடைய நெருங்கிய நண்பர், மிக அணுக்க நண்பர் திருவிக அவர்கள் தன்னுடைய தென்றல் இதழில் வைக்கம் வீரரே வருக என அவர் பாராட்டி வரவேற்று எழுதினார். அன்று முதல் வைக்கம் வீரர் என பெரியார் அழைக்கப்படுகிறார். இந்த நிகழ்ச்சி நடைபெற்று 100 வருஷம். சும்மா அப்படி நடந்த அப்படி மின்னி மறையலங்கிறது. இது வந்து மின்னி மறைந்த போராட்டம் அல்ல, 100 ஆண்டு. இந்த 100 ஆண்டு வரைக்கும் சும்மா இல்லை. இந்த 100 ஆண்டுக்கு இடையில் நம்முடைய பாபா சாஹேப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவின் மிகப்பெரிய ஞானி, இந்தியாவின் மிகப்பெரிய மேதை, இந்தியாவின் மிகப்பெரிய படிப்பாளி. அம்பேத்கருக்கு நிகராக ஒரு பயனும் இன்னமும் படிக்கவில்லை, பட்டம் பெறவில்லை. அவ்வளவு பெரிய பட்டங்களை மூட்டக்கணக்கிலே பெற்ற மிகப்பெரிய அறிஞன், சட்ட மேதை, சட்டத்தை உருவாக்கிய வரைவு குழுவின் தலைவர் நம்முடைய பாபா சாஹேப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், பெரியார் வைக்கம் நகரில் நடத்திய மனித உரிமை போர் முதல் சமத்துவத்திற்கான போர், ஜாதி ஒழிப்பிற்கான போர். அதை நான் பத்திரிகை வாயிலாக படித்தேன். மகாராஷ்டிராவில் நான் பத்திரிகை வாயிலாக படித்தேன். அதற்கு பிறகுதான் ஏன் நமது மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் மகருங்கிற அந்த குளத்திற்குள்ளாக தண்ணீர் எடுக்க முடியவில்லை. மகர் என்றால் இனிப்பு, அந்த தண்ணி இனிப்பா இருப்பதனால் மகர்னு பேர் வச்சான். அந்த மகருங்கிற அந்த குளத்தில் தண்ணி எடுக்க முடியாது நம்முடைய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே. ஒரு கேரளாவிலே தமிழ்நாட்டை சேர்ந்த பெரியார் வந்து நடக்க உரிமையை பெற்று தந்த போது நாம் இன்றைக்கு மகாராஷ்டிர மண்ணில் இருக்கக்கூடிய இந்த குளத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடிய உரிமையை இந்த மக்களுக்கு பெற்றுத்தர போரிடும் கூடாதா, போராடாமல் இருப்பது தவறல்லவா என சொல்லி போராட்ட குணத்தில் வருகிறார். அவருக்கு போர்க்குணமே வருகிறது. இதை அம்பேத்கருடைய உதவியாளர், அம்பேத்கருடைய அணுக்க நண்பர், அம்பேத்கருடைய மெய்காவலர், அந்த அம்பேத்கருடைய அருகில எப்போதும் அவருடைய தத்துவத்தை எழுதி குவிக்கக்கூடிய தனஞ்செய் கீர் என்கின்ற அந்த மேதை எழுதுகிறார். அம்பேத்கரை பற்றி எழுதுகிற பொழுது அம்பேத்கருக்கு இந்த போராட்ட உணர்வை உருவாக்கியது வைக்கத்தில் பெரியார் நடத்திய மனித உரிமை போர்தான் அம்பேத்கரை மிகப்பெரிய எழுச்சி பெறச் செய்தது என எழுதுகிறார் என்று சொன்னால், வைக்கம் போராட்டம் எவ்வளவு பெரிய போராட்டம். அந்த வைக்கம் போராட்டத்திற்கு நூற்றாண்டில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், கேரளாவுடைய முதலமைச்சர் இருவரும் சேர்ந்து நினைவகம், படிப்பகம் இவற்றை இங்கே உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் 100 ஆண்டுக்கு பிறகு எவ்வளவு பெரிய சிறப்பு.
இதற்கு முன்பாக 75ஆம் ஆண்டு அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலராக அன்றைய முதல்வராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா நடமாடும் பல்கலைக்கழகம் டாக்டர் நாவலர் அவர்கள் தலைமையிலே ஒரு பெரிய நிகழ்வை நடத்தி அங்கே நினைவகத்தை உருவாக்கினார் என்று சொன்னால் 75ஆம் ஆண்டு சிறப்பு பெற்றது. இன்றைக்கு 100ஆம் ஆண்டு சிறப்பு பெறுகிறது. அந்த 100ஆம் ஆண்டு விழாவில் அன்றைக்கு ஒரு மாநில முதலமைச்சர், இன்றைக்கு 2 மாநில முதலமைச்சர். எதிர்காலத்தில் இந்த வைக்கம் போர் இந்திய ஒன்றியத்தையே ஒரு குலுக்கும் தந்தை பெரியாரை உச்சாணி கொம்பில இந்தியாவில் உட்கார வைக்கும். எந்த பாராளுமன்றம் பெரியாரை விரட்ட வேண்டும், தடை செய்ய வேண்டும், மிகப்பெரிய அளவிற்கு பிரிவினைவாதி என கொக்கரித்ததோ, தந்தை பெரியாரை யாரெல்லாம் வடக்கே இருப்போம் விடுவி செய்தானோ அந்த பெரியார் பெயரை இந்திய பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பெரியார் மன்றம் என அவர் பெயர் வைக்கப்படுகின்ற அளவிற்கு அவர் உயர்த்தப்படுவார். அந்த வரலாற்றை உருவாக்கியதுதான் வைக்கம் வெற்றி நிகழ்வு. அப்படிப்பட்ட வைக்கம் வெற்றி விழாவில் நாம் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம். தந்தை பெரியார் பிற மாநிலத்திற்கு சென்றார். சில பேர் கேட்கிறான், அடுத்த மாநிலத்திலே போராடியவர் இங்கே என்ன செஞ்சார்னு. நண்பர்களே, திருச்செங்கோட்டிலே, ஈரோட்டிலே, வேலூரிலே, தமிழ்நாட்டில் பல ஊர்களிலே கோயில் நுழைவு போராட்டத்தை மன்னார்குடியிலே நடத்துவதற்கு பெரியார் ஆணையிட்டிருக்கிறார், நடத்தியிருக்கிறார். மதுரையில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு எழுச்சி உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எங்கு தடை வந்தாலும் அந்த தடை உடைப்பதுதான் பெரியார். எங்கு உரிமை குரல் வந்தாலும் அந்த உரிமை குரலை உயர்த்தி பிடிப்பதுதான் பெரியார். எங்கு மனித உரிமை தகர்க்கப்பட்டாலும் அதை சரி செய்வதுதான் தந்தை பெரியார். இந்திய துணைக்கண்டத்தில் முதல் மனித உரிமை போரை தொடங்கிய பெருமை பெரியாருக்கு உண்டு. அதே பெரியாருடைய தத்துவம் நண்பர்களே இன்றைக்கு பிஜேபி என்கின்ற பேரிலே ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மதம் அந்த வெறியை உருவாக்கி, ஜாதிய வெறியை உருவாக்கி நாட்டை காலி செய்ய துண்டாட நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் நூற்றாண்டு வெற்றியை கண்ட பெரியார் மிகப்பெரும் இந்திய துணைக்கண்டத்திலே வெற்றியை பெற்று பார்ப்பனர் அல்லாத மக்களுடைய உரிமையை நாடெங்கும் மீட்டு தருவார். அந்த நிலை உருவாக்கப்படும். அதற்கு வைக்கம் போராட்ட 100ஆம் ஆண்டு நிகழ்வு வழி திறக்கும், கண் திறக்கும், நமக்கு ஊக்கமளிக்கும் என சொல்லி தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை அந்த மாநாட்டிற்கு பிறகு, அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உருவாக்குகின்ற வகையில் தான் நண்பர்களே இந்திய பகுத்தறிவாளர் கழகம் உலகம் தழுவிய பகுத்தறிவாளர்களெல்லாம் இணைத்து திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி இந்திய துணைக்கண்டமே ஒரு பெரிய நிகழ்வை நிகழ்வை அங்கே உருவாக்கி இருக்கிறார். அந்த மாநாட்டில் தான் இந்திய மனிதநேய விருதாளர் என்கின்ற விருதை, இந்திய ஒன்றிய மனிதநேய விருதை தமிழர் தலைவருக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்திய ஒன்றிய மனிதநேயர் விருது நம்முடைய தலைவருக்கு வழங்கப்பட்டதுதான் இந்தியா முழுவதும் பெரியார் கொள்கை கொடிபறக்கிறது என்பதற்கான முதல் நிகழ்வாக அமையும் என்பதனை சொல்லி வைக்கம் வீரர் வாழ்க, தந்தை பெரியார் புகழ் ஓங்குக, உலக நாடெங்கும் வைக்கமாக மாறட்டும். இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமை நிலைநாட்டப்படட்டும். ஆதிக்க வர்க்கம் ஆதிக்கம் அடித்து நொறுக்கப்படட்டும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.